எனக்கு இந்த சாபத்தை கொடுத்த கந்தர்வனே, நான் எந்த தவறும் செய்யவில்லை. உண்மை இருந்தால் இந்த சாபம் இன்று முடிவடையற்றும். அந்த நொடியில் அரண்மனை முழுவதும் பலமான காற்று வீசியது. விளக்குகள் அசைந்தன. வானத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் கந்தர்வன் அமரனும் சர்மிளாவும் தோன்றினர். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சர்மிளா முன்னே வந்து கூறினாள், யசோதரன் எந்த தவறும் செய்யவில்லை. என் மீது ஏற்பட்ட பொறாமையால் அமரன் அவனை சபித்தான். மன்னர் அதிர்ச்சியடைந்தார். அமரன் தலைகுனிந்து கூறினான், அரசே, நான் தவறு செய்தேன். பொறாமையில் உனக்கு தண்டனை கொடுத்தேன். யசோதரன் கோபப்படவில்லை. அமைதியாக சொன்னான், தவறை உணர்ந்தவன் மாற முடியும். இதைக் கேட்ட சர்மிளா மகிழ்ந்தாள். அமரன் மனம் உருகினான். அவன் தனது கைகளை உயர்த்தி கூறினான், யசோதரா, உன் மனம் உன் உருவத்தை விட பெரியது. இன்று முதல் உன் சாபம் நீங்குகிறது. உடனே யசோதரனை சுற்றி தங்க நிற ஒளி பரவியது. அவன் மெதுவாக வளர ஆரம்பித்தான். 1 அடி, 2 அடி, 5 அடி. சில நொடிகளில் அவன் மீண்டும் உயரமான வீரமான அரசனாக மாறினான். அரண்மனை முழுவதும் அதிர்ச்சியில் உறைந்தது. ராகலதா கண்களில் கண்ணீருடன் அவனை பார்த்தாள். அவள் வரைந்த ஓவியத்தில் இருந்த அதே உருவம் அவள் முன் நின்றது. யசோதரன் அவளிடம் நடந்து வந்து கூறினான், ராகலதா, நான் சொன்ன வாக்குறுதியை மறக்கவில்லை. அவன் தனது கையை நீட்டினான். ராகலதா வெட்கத்துடன் அவன் கையை பிடித்தாள். அரண்மனையில் மகிழ்ச்சி பரவியது. ராகலதாவின் தந்தை முன்னே வந்து கூறினார், யசோதரா, நான் உன்னை சந்தேகித்தேன். ஆனால் இன்று உன் உண்மை வெளிப்பட்டுவிட்டது. என் மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறேன். அரண்மனை முழுவதும் கொண்டாட்டம் ஆரம்பமானது. சில நாட்களுக்குப் பிறகு பெரும் விமரிசையாக யசோதரனுக்கும் ராகலதாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. பல நாடுகளின் அரசர்களும் வந்தனர். இசை, நடனம், மக்களின் மகிழ்ச்சி, எங்கும் திருவிழா போலிருந்தது. திருமணத்திற்குப் பிறகு யசோதரன் ராகலதாவை அழைத்து தனது நாட்டான ரிஷாதபுரிக்கு திரும்பினான். அங்கும் மக்கள் தங்கள் அரசனை மீண்டும் பார்த்து மகிழ்ந்தனர். நாடு மீண்டும் அமைதியாகியது. அப்போது வேதாளம் விக்கிரமனை நோக்கி சிரித்தபடி கேட்டது, விக்ரமா, சொல்லு, யசோதரன் மீண்டும் மனித உருவம் பெற காரணம் என்ன? கந்தர்வன் அமரன் சாபத்தை நீக்கியதால் தானா, அல்லது ராகலதாவின் அன்பினாலா? விக்ரமன் சிறிது நேரம் சிந்தித்தான். பிறகு கூறினான், அமரன் சாபத்தை நீக்கியது உண்மை. ஆனால் அதுவே முழு காரணம் அல்ல. யசோதரன் தனது துன்பத்திலும் கோபப்படவில்லை. பழிவாங்க நினைக்கவில்லை. ராகலதா அவனை உருவத்தை பார்த்து அல்ல, அவன் மனதை பார்த்து நேசித்தாள். அன்பு, பொறுமை, உண்மை, இந்த மூன்றும் சேர்ந்ததால்தான் யசோதரன் தனது வாழ்க்கையை மீண்டும் பெற்றான். வேதாளம் சிரித்தது. விக்ரமா, மீண்டும் சரியான பதில் சொன்னாய் என்று கூறி மீண்டும் பறந்து